Selected point number 1125 ओजोन लेयर का बेहद में अर्थ ओजोन लेयर इनोड एल्लेर कप्पारपट्ट अर्थम बाबा ओ सूर्य किरणें आते हैं सुबह बाबा हैं? सूर्य की किरणें सूरज की किरणें हाँ तो अपने वातावरण के ऊपर एक ओजोन का पर्दा लगा ऐसे बोलते हैं ना साइड में। वातावरण के ऊपर नहीं लगा आकाश में आकाश के ऊपर அந்த மாதாஜி சொல்றாங்க பாபா சூரியனோட கிரணங்கள் வருது இல்லையா இந்த பூமி மேல எப்படின்னா இந்த சூரியனோட கிரணங்கள் வீழுது அப்போ ஒரு ஒரு இது இருக்குது ஒரு திரை இருக்குது அதோட பேர் என்னன்னா ஓசோன் லேயர்னு சொல்வாங்க அதுக்கு ஸோ பாபா சொல்றாங்க இங்க இல்ல வாதாவரணத்துல இல்ல இது இது ஆகாயத்துல एक ओजोन परत है ஒரு ஓசோன் லேயர் இருக்குது वो ओजोन परत फट रही है गर्मी की वजह से பாபா சொல்றாங்க அந்த ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா அதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க ஒரு லேயர் இருக்குது மேல அது எப்படி ரொம்ப வெயில் அதிக ஆகுற காரணத்தினால அது டேமேஜ் ஆயிட்டே இருக்குது की बात क्या है बाबा हाँ அந்த மாதாஜி கேட்டுட்டு இருக்காங்க இது எல்லேர் கப்பாற்பட்ட ரூபத்துல இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க यहाँ भी ऐसे ही जो शिव बाबा है இங்க கூடயும் சிவ் பாபா वो सूर्य है அவரு சூரியனா இருக்காங்க क्या என்ன वो ज्ञान सूर्य है அவரு ஞான சூரியனா இருக்காங்க और ज्ञान सूर्य जो है वो इस समय इस सृष्टि पर आया हुआ है இப்போ ஞான சூரியன் அவங்க இந்த நேரத்துல இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க क्या என்ன जो ज्ञान सूर्य इस सृष्टि पर आया हुआ है இப்போ ஞான சூரியன் இந்த உலகத்துக்கு என்ன வந்திருக்காங்க चारों तरफ गर्मी बढ़ रही है विकारों की நாலா பக்கம் விகாரத்தினோட இந்த ஹீட்னஸ் என்றது அதிகமாயிட்டு இருக்குது विकारों की गर्मी बढ़ने से விகாரத்தினோட ஹீட்னஸ் அதிகம் ஆகுற காரணத்தினால और मनुष्यों के अंदर क्रोध काम ये बढ़ने से பிறகு மனிதர்களுக்குள்ள இந்த கோபம் காமம் இதெல்லாம் அதிகம் ஆகிறதுனால संसार का जो वातावरण है वो प्रदूषित हो रहा है உலகத்தினோட இந்த வாதாவரணம் என்ன இருக்குது கெட்டு போயிட்டு இருக்குது और जितना ज्यादा वातावरण प्रदूषित होता जाएगा எந்த அளவுக்கு வாதாவரணம் கெட்டு போயிட்டே இருக்குமோ वैसे आसमान का जो ऊंचाई है அந்த அளவுக்கு என்னன்னா இந்த ஆகாயத்தினோட ஹைட் என்ன இருக்குதோ ऊंची स्टेज உயர்ந்த ஸ்டேஜ் वो ऊंची स्टेज में सूरा हो जाता है அந்த உயர்ந்த ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுதுன்னா ஹோல் வந்துடுதுன்னு சொல்றாங்க अब जहाँ सूरा हुआ वहाँ से वो सूर्य की किरणें सीधी आगे गिरेंगी எங்க அங்க ஹோல் ஆகுதோ அங்க என்ன ஆகுதுன்னா சூரியனோட கிரணங்கள் என்ன இருக்குதோ அது ஸ்ட்ரெயிட்டா வந்து விழுது वो सीधी जो किरणें हैं वो अनेकों प्रकार की बीमारियां पैदा कर देती है அந்த ஸ்ட்ரெயிட்டா சூரியனோட கிரணங்கள் என்ன வந்து வீழுதோ அது நிறைய விதமான நோய்கள் எல்லாம் உருவாக்கிடுதுன்னு சொல்றாங்க यहाँ भी ऐसे ही है இங்கவும் இப்படியே தான் ज्ञान सूर्य जो है ना ஞான சூரியன் இருக்காங்க இல்லையா वो इस समय खूब तेज ज्ञान की किरणें फेंक रहा है அவங்க இந்த நேரத்துல ரொம்ப தீவிரமான அப்படின்னா ரொம்ப ஹீட்டான ஞானத்தினோட அந்த ரேஸ் என்ன இருக்கு இல்லையா கிரணங்களை போட்டுட்டு இருக்காங்க வீசிட்டு இருக்காங்க और ज्ञान की किरणें जब जितनी ज्यादा तीव्र होती जा रही हैं ஞானத்தினோட கிரணங்கள் ரேசஸ் எந்த அளவுக்கு தீவிரமாயிட்டே போயிட்டு இருக்கோ तरह आदमी के अंदर दुनिया में विकार भी बढ़ते चले जा रहे हैं அந்த அளவுக்கு மனிதர்களுக்குள்ள உலகத்துல எப்படின்னா விகாரம் கூடயும் அதிகமாயிட்டு இருக்குது तो विकारों के बढ़ने के कारण क्या होता है விகாரம் அதிகம் ஆகுற காரணத்தினால என்ன ஆகுதுன்னா कि वो वातावरण जो है इतना प्रदूषित होता जा रहा है அந்த வாதாவரணம் எந்த அளவுக்கு கெட்டு போயிட்டு இருக்குதுன்னா कि अब वो ज्ञान की किरणों को सीधे सही तरीके से ग्रहण ही नहीं कर सकता எப்படின்னா அந்த ஞானம் என்ன இருக்குதோ அது நேரடியா நல்லபடியா அத கிராஸ்ப் பண்ணுறதுக்கே முடியறது இல்ல நல்லபடியா அத கரெக்டா எடுத்துக்கிறதுக்கே முடியறது இல்ல
उल्टा ही उठाता है। தலைகீழாத அவங்க அத புரிஞ்சுக்கிறாங்க. तो बीमारियां बढ़ रही, அப்போ நோய்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. मानसिक बीमारियां भी बढ़ रही। இந்த மென்டல் நோய்கள் இது அதிகரிச்சுட்டு இருக்குது. அதுவும் அதிகரிச்சுட்டு இருக்குது. ऐसा हो जाएगा கடைசிக்கு எப்படி ஆயிடும்னா कि चारों तरफ बुद्धि भ्रष्ट होने से நாலா பக்கம் புத்தி தாழ்ந்ததாகிற காரணத்தினால विकृतियां और ज्यादा बढ़ जाएंगी, இந்த விகாரங்கள் இன்னமும் அதிகமாயிடும், अति हो जाएगी, அதிகமாயிடும், எக்ஸ்ட்ரீம் ஆயிடும். इसको कहते हैं बाबा गॉडरेज का ताला। அதுக்கு பாபா சொல்றாங்க காட்ரேஜினோட பூட்டு. गॉड माने भगवान, காட்னா பகவான், रेज माने किरण, ரேஸ்னா கிரணங்கள், और उसका ताला। பிறகு அதோட பூட்டு. अरे भगवान की किरणें जो है वो அரே பகவானோட கிரணங்கள் என்ன இருக்கு? ताला लगाना चाहिए या भगवान की ज्ञान की किरणें ताला खोलना चाहिए? அரே பகவானோட ஞானத்தினோட கிரணங்கள், பகவானோட கிரணங்கள் அது என்ன ஆக இருக்கணும்? அதனால பூட்டு என்றது ஓபன் ஆகணுமா இல்லன்னா லாக் ஆகணுமா? बोलना चाहिए, लेकिन क्या होता है? அது ஓபன் ஆகணும், ஆனா என்ன ஆகுது? ताला लग जाता है। பூட்டு லாக் ஆயிடுது. भगवान के ज्ञान को जब मिसयूज करते हैं பகவானோட ஞானத்தை எப்போ மிஸ்யூஸ் பண்றாங்களோ तो फिर ताला लगता है बुद्धि को। அப்போ புத்திக்கு பூட்டு புத்தி லாக் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. லாக் ஆயிடும். सारी ज्ञान की बातों को उल्टा उल्टा उठाते हैं। எல்லா ஞானத்தினோட விஷயங்களை தலைகீழாக எடுத்துக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க.